இப்போது சென்னை கிரேட்டர் கார்ப்பரேஷன் பொறுத்த மட்டும் நிறைய பேர் மளிகை கடையை மூடிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. ஏன் மளிகை கடை மூடுறாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நான் நினைக்கிறேன் மக்கள்லாம் வந்து சாப்பாடு நேரடியாக வாங்கிக்கிறாங்க போல் இருக்கு. மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்கி அதை வச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்றது இல்லையோ என்னவோ. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அவ்வளோ துரித உணவுன்னு சொல்கிறாங்களா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகுது. அந்த கடைகள் நிறைய வந்திருக்கு. ஆனால் இந்த கடை வரல, கம்மியாயிட்டு போகுது. இப்போது மக்களுக்கு வாங்குகிற சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கடை ஓடக்கூடாதுல்ல. அதோட இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது, டாஸ்மாக்கும் ஓடக்கூடாதுல்ல. அப்போது அதெல்லாம் வந்து டார்கெட் அட்டைன் பண்ணி ஜாஸ்தியாக வேறு அவங்களுக்கு வருமானம் வருது. அப்போ இந்த கடைகளுக்கு என்ன, இந்த பாவம் சின்ன ஆட்கள் அவங்க வந்து சின்ன முதலீடில் குட்டியாக ஒரு கடை வச்சுருக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி கடைகளில் கட்டாயம் சாமான் வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இப்போ வந்து ஆன்லைன் மோகமும் ஜாஸ்தியாகிட்டே வருது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் சாமான் வாங்கிடுறாங்க. இந்த கடைக்காரங்க பாவம் கடை நஷ்டத்தில் போகுது, அவங்களால சமாளிக்க முடியல, அவங்க வந்து கடை மூடிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் செய்யாதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போட்ட மட்டும் அந்த எதுக்கு போட்டிருக்குன்னு தெரில, அது ஆக்சுவலாக ஃபேட் ஃபுட்டு தான். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு தப்பாக எழுதிட்டாங்க. அதனால் அப்படி தான் எனக்கு தோணுது. சரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்ததுனால தான் இந்த கடைகள் நல்லா நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. ஏன்னாக்கா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் சில பேர் மூடிட்டு போயிருக்கிறாங்க சென்னை கிரேட்டர் கார்ப்பரேஷனில். ஏன் அந்த மாதிரி அவங்களும் மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. ஆனால் அதையே எந்த எதிர்கட்சிகளும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டல்ஸ் கட்டாயமாக ரொம்ப கூடியிருக்கு, கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு அநியாயத்துக்கு கூடியிருக்கு. இப்போ லைசன்ஸ் ஃபீஸும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் கூடியிருக்கு, ரியல் எஸ்டேட்டோட காஸ்ட் எஸ்கலேட் ஆகிருக்கு. ஜாஸ்தியானதுனால இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதில். ஸோ இப்போ அது வேர்ஸ்ட் எஃபெக்டட் வந்து இந்த மாதிரி கிரானா ஸ்டோருன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன மளிகை கடைகள், அதுதான். அதனால் நம்ம இந்த மாதிரியான கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே சின்ன கடைகளில் சாமான் வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்ல இதுவும் கிடைக்கும். ஏன்னாக்கா பெரிய கடைகளில் பிளாஸ்டிக் கவரில் போட்டு அவங்க ரொம்ப நாள் அதை ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உடனே குட்டி கடையில் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கிடையாது. அதனால் அவங்க ஜாஸ்தி வாங்கி அடுக்க மாட்டாங்க. லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. லோக்கல் ஃபார் லோக்கல்னு மோடி சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம வந்து குட்டி கடைகள், நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன கடைகள், அதுக்கு வந்து நம்ம ஆதரவு தெரிவிச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.